ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வால்நட் மில்லட் சாக்கோ கேக். அதுக்கு தேவையான பொருட்கள்: மில்லட் 100 கிராம், நாட்டு சக்கரை 100 கிராம், முட்டை 2, சாக்கோ சாக்கோ பவுடர் கொக்கோ பவுடர் 50 கிராம், சாக்கோ சிப்ஸ், வால்நட்ஸ் கொஞ்சம். ஃபஸ்ட்டு எக்கை உடச்சி பீட் பண்ணிக்கலாம் விஸ்க் வச்சு. 2 எக் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா விஸ்க் வச்சு அடிச்சுக்கோங்க. இப்போ 50 ml ஆயில் ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா விஸ்க் வச்சு இது பண்ணிடுங்க. சுகர்கேன் நாட்டு சக்கரை 100 கிராம் ஆட் பண்ணிடலாம். நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணிடுங்க. இப்போ மில்லட் ஆட் பண்ணிடலாம் 100 கிராம். கம்பு மாவு 100 கிராம் ஆட் பண்ணுறோம். கொக்கோ பவுடர் 50 கிராம். பேக்கிங் பவுடர் 1 teaspoon. பேக்கிங் சோடா a pinch. சால்ட்டு லைட்டாக ஆட் பண்ணிக்கிங்க, ஒரு பிஞ்ச் சால்ட்டு. நான் ஃப்ளேவருக்காக பூஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். எசன்ஸ் எதுவும் நான் ஆட் பண்ணல. பூஸ்ட் 5 கிராம் பூஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க, ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும் மணமாக. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிராஜுவலாக மில்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். 4 டேபிள் ஸ்பூன் மில்க் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டால் நம்ம மில்க் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணியிருக்கு. இப்போ நல்லா கேக்கோட கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம சாக்கோ சிப்ஸை உள்ளே போட்டுடலாம். மைதா கம்பு மாவில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் போடுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா ஒட்டாமல் இருக்கும். வால்நட்டும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற வால்நட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பாதாம் பிஸ்தா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஃப்ளேவருக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பிஸ்தா பவுடர் ஆட் பண்ணியாச்சு. அதையும் நல்லா மிங்கிள் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கேக்கு ட்ரேயை எடுத்து பட்டராலேயோ இல்லை கீனாலேயோ நெய்னாலேயோ நம்ம அப்ளை பண்ணிடலாம். பேக்கிங் ட்ரேவை, கேக்கை பேக் பண்ணக்கூடிய ட்ரேவை பண்ணிவிட்டு அதில் கேக் மிக்சிங் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விட்ருங்க. ஈவனாக வர மாதிரி கேக்கை டேப் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் சாக்கோ சிப்ஸையும் வால்நட்ஸையும் அது மேலே தூவி விட்டுறலாம். பிஸ்தா பவுடரையும் தூவி விட்டுறலாம் டெக்கரேஷனுக்காக.
இப்போ நம்ம இதை அவனில் பேக் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, ஒட்டவே இல்லை கேக்கு. இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். நல்லா குக் ஆயிருச்சு. நம்ம இப்போ கேக்கை டெக்கரேட் பண்ணிடலாம். நான் அதுக்கு சாக்கோ சிரப் வாங்கியிருக்கேன். அதை லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு டேப் பண்ணி விட்டுக்குங்க. பண்ணிவிட்டு அது மேலே நம்ம சேமியா, கலர் சேமியா பால்ஸ், சில்வர் பால்ஸ், அந்த கேக் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், அது நம்ம அதில் தூவி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ அருமையாக கேக் வந்திருக்கு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க விரும்பி இதை சாப்பிடுவாங்க. கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாட்டா.